வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஸோ இப்போ பராசக்தி விசஸ் ஜனநாயகன், இதுதான் பொங்கல் கிளாஷ். இதை பொறுத்தவரைய ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் டிசம்பர் 27 மலேசியாவில் நடக்குது. ஸோ மலேசியாவில் வெறும் இந்த ஆடியோ லான்ச் மட்டும் வச்சா பெரிய லெவலில் டிக்கெட் வியாபாரம் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு கான்செப்டாக வச்சு அது ஒரு 5 மணி நேரம் நடக்கிற மாதிரி விஜய் இதுவரை நடித்த படங்களில் உள்ள பாடல்கள் எல்லாம் கான்சர்ட்டாக போட்டு இங்கேருந்து சிங்கர்ஸ்லாம் கூட்டு போய் அங்கே ஆர்கெஸ்ட்ரா மாதிரி பெரிய அளவில் நடத்த போகிறாங்க. ஸோ அந்த நிகழ்வு அந்த மாதிரி நடக்க போகுது. அதற்கு அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, பராசக்தி அப்படின்னு பார்த்தோம்னா, பராசக்தி ஜனவரி 3 நேரு ஸ்டேடியத்தில் மிகப்பெரிய அளவில் ஆடியோ லான்ச்சு. ஸோ இப்போ இது நார்மலாக இருக்கிறப்பவே ரெண்டுக்கும் போட்டியாக இருந்தது. இப்போ ரெண்டுமே பொங்கல் ஜனவரி 9, 14 அப்படின்னு ரிலீஸ் ஆகாமல் ஜனவரி 9 ஜனநாயகன், ஜனவரி 10 பராசக்திங்கிறதுக்கு அப்புறம் இன்னும் போட்டி பயங்கர விறுவிறுப்பாக இருக்கு. இப்போ இந்த ஆடியோ லான்ச்சை பொறுத்தவரை நேரு ஸ்டேடியத்தில் இது சிவகார்த்திகேயனோட 25வது படம். இதில் உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ரஜினி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஜினி ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் இருப்பார், அதனால அவர் கலந்துக்கிறது டவுட்ஃபுல் தான் அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு என்னவோ எல்லாரும் வந்துருவாங்கன்னு தான் தோணுது. இந்த ஃபங்க்ஷனுக்கு கமல், ரஜினி எல்லாமே கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ரெட்ஜெண்ட் பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயனோட 25வது படம் இது ஜனவரி மாதம், அதாவது 2026 முதல் மெகா ஈவெண்ட்டாக இது அமையும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தியேட்டர்களை பொறுத்தவரைய 55-45 இருக்கும். ஜனநாயகனுக்கு 55% தேட்டர்ஸும் இதுக்கு பராசக்திக்கு 45% தேட்டர்ஸும் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஜனநாயகனை பொறுத்தவரைய அது ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக், பகவந்த் கேசரி அப்படிங்கிற நம்ம பாலையா நடித்த படத்துடைய ரீமேக். ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்காரு, இருந்து அவர் ஒரு அந்த இதுலேருந்து வெளியேற்றப்படுறாரு, அதுலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க, திருப்பி போலீஸ் ஆகணும் அப்படின்னு பார்க்குற மாதிரியான ஒரு கதை. ஸோ இந்த இது பயங்கர மசாலாவா இருக்கும். இது பராசக்தி 1967 அந்த 60களில் நடந்த மொழிப்போர், ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டம். அதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ராஜேந்திரன்கிற மாணவர் அதை வச்சு அந்த கதையை இவங்க பண்ணியிருக்காங்க. பராசக்தியை பொறுத்தவரையே அது அந்த காலகட்டத்தை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அந்த பராசக்தி அந்த செட்டு அதை இதில் நம்ம மெட்ராஸில் சென்னையில் அதற்கான கண்காட்சி நடக்குது. அதை எல்லாரும் போய் பார்க்குறாங்க. அந்த காலகட்டத்தை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எது ஜெயிக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். நேற்றுக்கு திருச்சியில் இந்த ஃபெஃபி ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அந்த நிகழ்வு நடந்தது. அதில் மக்கள் நீதி மய்யம் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் உலகநாயகன் கமலஹாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதில் அவருக்கு எல்லாருக்கும் அவார்ட்லாம் கொடுத்தாரு. ஸோ அதை பொறுத்தவரையே அவர் தன்னுடைய குருநாதர்களை நினைவு கூர்ந்தார். ஸ்போர்ட்ஸை பற்றி பிரமாதமாக பேசினார். அது யூடியூப்பில் இருக்குது. கமல் பண்பாட்டு மையமும் இந்த ஃபெவியும் சேர்ந்து நடத்தின இந்த விருது வழங்கும் விழா. ஸோ இதை பொறுத்தவரைய இதில் அவர் சிகே நாயுடுலேருந்து ஞாபகப்படுத்துகிறார். சிகே நாயுடு டிராஃபி அப்படின்னு ஒரு டிராஃபி இருக்குது. எப்படி ரஞ்சி டிராஃபி இருக்கோ, சிகே நாயுடு டிராஃபி. சிகே நாயுடுங்கிறவர் இந்தியா சார்பாக சுதந்திரத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் ஆடினவர். எப்படி இந்தியாவோட பெருமை சுதந்திரத்துக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ணாங்க, எப்படி பாரதியார் சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஒரு கலக்குனாரோ, அவர் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு 1920 பாடினாரோ, வெள்ளக்காரங்கள்ட்ட ஒரு இந்தியன் கூட பிரமாதமாக கிரிக்கெட் ஆட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அடித்தார். சிகே நாயுடு பிரமாதமாக விளையாண்டாரு, 7 6 11 4 செஞ்சுரி அடித்தாருன்னு சொல்லி சிகே நாயுடுவை பற்றி அவர் பேசினார். அதுக்கப்புறமாக அவர் அடுத்த நிகழ்வு அவர் சொன்னது 1939 லாலா அமர்நாத், முஹிந்தர் அமர்நாத், சுரீந்தர் கண்ணா இவங்களோட அப்பா லாலா அமர்நாத், அவர் தான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, ஒரு இந்தியன் செஞ்சுரி போட்டது அவர் தான். சுதந்திரத்துக்கு முன்னாடி 1939 ஒரு பிரிட்டிஷோட விளையாண்டு நம்மளாலையும் கிரிக்கெட் பிரமாதமாக ஆட முடியும்னு ப்ரூவ் பண்ணி செஞ்சுரி போட்டார் லாலா அமர்நாத்.
அதுக்கப்புறம் அவர் மூன்றாவது மிக முக்கியமாக இந்திய ஸ்போர்ட்ஸோட கிரிக்கெட்டுடைய ஸ்போர்ட்ஸில் வந்து கிரிக்கெட்டை பற்றி அவர் பேசினார், எல்லா ஸ்போர்ட்ஸையும் பற்றி பேசினார். கிரிக்கெட்டை பற்றி பேசும்பொழுது தான் மூன்றாவதாக வந்து கபில் தேவ் 1983 வேர்ல்டு கப் ஜெயிச்சது. அந்த 3 அது வந்து மிகப்பெரிய அளவு நம்ம கௌரவத்தை உயர்த்தினுச்சு அப்படிங்கிறது. ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தும், உத்வேகத்தை கொடுக்கும், எல்லாரையும் தலைநிமிர்ந்து இருப்பதற்கு அது வந்து உதவியாக இருக்கும்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி எல்லாரையும் ஒன்றிணைக்குதுங்கிறத ரொம்ப அழகாக அவர் பேசினார். அதுக்கப்புறம் அவருடைய குருநாதர்களை பற்றி பேசினார். அவ்வை டி.கே. சண்முகம், இயக்குனர் கே. பாலச்சந்தர், அவர் நாகேஷ், இந்த மாதிரி எல்லாருமே நினைவு கூர்ந்து அது ஒரு நல்ல பிரமாதமான ஸ்பீச்சாக இருந்தது. ஸோ எல்லா சப்ஜெக்டையும் தொட்டு பேசினார். ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு ரொம்ப சென்சிபிளாக பேசினார். நல்லா இருந்தது அந்த ஒரு ஸ்பீச். அதை வந்து அவசியம் நீங்கள் இதில் பாருங்கள், யூடியூப்பில் வந்து நேற்றுக்கு அந்த கமல் பண்பாட்டு மையம் அந்த ஃபெபி விருது வழங்கும் விழாவில் உலகநாயகன் கமல்ஹாசன் ஸ்பீச் இருக்குது. அதை அவசியம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டைரக்டர் மிஷ்கின் அவர் வந்து ஏற்கனவே பிசாசு 2ன்னு ஒரு படம் எடுத்தார். அதில் விஜய் சேதுபதி நடிச்சிருந்தார். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ட்ரெயின் ஒரு படம் எடுத்து ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓடிடி டிஜிட்டல் எதுவுமே வியாபாரம் ஆகலை. இப்போ அந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. அவர் மியூசிக் கற்றுக்கிட்டாரு. நம்ம மிஷ்கின் வந்து தீவிரமான இளையராஜா ரசிகர். அவர் வந்து தானும் மியூசிக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முறைப்படி இசை கற்றுக்கிட்டாரு. அவர் சூப்பர் சிங்கர்லலாம் ஜட்ஜாக வராரு. அவருடைய இசை ரசனை நல்ல ரசனை. அவரே பாடக்கூடியவர்னா குரல் நல்லா இருக்கும்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு வந்து அந்த பாடுற ஆர்வம் உண்டு, அந்த உணர்வோடு பாடக்கூடியவர். வாய்ஸ் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த ஆர்வம் இருக்கும். மியூசிக் கற்றுக்கிட்டு அவரே கம்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த முதல் ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து ஸ்ருதிஹாசன் பாடியிருக்காங்க. அதாவது கலைப்புலி தானு தயாரிக்கிற ஒரு படத்தில் ஸ்ருதிஹாசன் பாடுறாங்கங்கிறதே வித்தியாசமாக இருந்தது. அது மிஷ்கின் மியூசிக்கு. இது வந்து வில்லங்கமான காம்போவாக இருந்தது. மிஷ்கின் மியூசிக் டைரக்டரு தானு படத்தில் ஸ்ருதி பாடுறாங்க அப்படின்னோடனே. ஸோ அது கண்ணக்குழி காராங்கிற பாட்டு கபிலன் வைரமுத்து அவர் எழுதியிருந்த பாட்டு. கபிலன் வைரமுத்து இல்லை, நம்ம கபிலன் தசாவதாரத்தில் நடித்த கபிலன். ஸோ இந்த பாடலை பொறுத்தவரை இது வந்து ஒரு பெண் வந்து ஆணை வர்ணிக்கிற மாதிரியான ஒரு பாடல். இந்த டியூனை கேட்டோன்னே எடுத்தோடனே மெதுவாக ஆரம்பித்து இந்த ஆர்கஸ்ட்ரேஷனை பார்க்குறப்ப இந்த விண்வெளி நாயகா அந்த இதை ஞாபகப்படுத்துது. ஸ்ருதி பாடுறதுனாலேயே என்னமோ, ப்ளஸ் அந்த சாகசக்காரா அந்த வரியெல்லாம் வந்து நம்ம விண்வெளி நாயகா அந்த தக் லைஃப் படத்துடைய அந்த பாடலை லைட்டாக ஞாபகப்படுத்துது. அந்த ஆர்கஸ்ட்ரேஷன், அந்த வே ஆஃப் அவர் அதை இது கண்டக்ட் பண்ணது வந்து அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஸ்ருதி வந்து மோஸ்ட் டேலண்டட் சிங்கர், பிரமாதமாக பாடியிருக்காங்க. அந்த வாய்ஸுக்குன்னே யூனிக்காக ஃபேன் பேஸ் உண்டு. ஏன்னா அவங்க வந்து முறைப்படி இசை பாட்டு கற்றுக்கிட்டு வந்தவங்க. அவங்களே தனியாக நிறையா மியூசிக் கம்போஸிங்கே பண்ணியிருக்காங்க. நம்ம படங்களில் உன்னை போல் ஒருவன்லாம் அவங்க கம்போஸ் பண்ணது தான். அவங்க பாடின பாடல்கள் இப்போ சமீபத்தில் பெரிய வெற்றி பெறுது அப்படிங்கிறது நமக்கு வந்து உள்ளபடியே மகிழ்ச்சி தான். இன்னைக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள். ஸோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்ன ஒன்றையே அவருடைய பாடல், அதாவது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற பாடல்களும் அவருடைய பல பாடல்களும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரைய அவருடைய புகழை பாடாமல் யாருமே அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்காது. மறைந்தும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா பல பேர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க பொழுது நம்ம பார்த்தோம். இப்போ விஜயகாந்த் வந்து தன்னை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. அந்த மாதிரி நிறையா பேர் கருப்பு எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர், அந்த மாதிரி நிறையா பேர் சொன்னாங்க. அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது அதில் வந்து நாளை நமதே அப்படிங்கிற அதை தான் யூஸ் பண்ணார். எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு தான் சொன்னார். ரஜினிகாந்த் வந்து நான் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு தான் சொன்னார். அவர் நான் பதவிக்கு வந்தேன்னா அது எம்ஜிஆர் ஆட்சியாக இருக்கும் அப்படின்னாரு. அவர் கட்சி ஆரம்பிக்கலைங்கிறது வேற விஷயம். இப்போ வந்து விஜய் வந்து எவ்வளவு தூரம் எம்ஜிஆருடைய புகழை பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எம்ஜிஆர் 1989 கேட்டாங்க, அதாவது எம்ஜிஆர் மறைந்து 2 வருஷத்தில் கேட்டாங்க. 87 டிசம்பர் 24 1987 நான் 5:15 நியூஸில் காலையில் ரேடியோ நியூஸில் கேட்டு தான் தமிழக முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் காலமானாருங்கிற நியூஸ், டெல்லி நியூஸ் அது, அதில் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ
ஸோ இப்போ வந்து 87ன்னா 89ல் ஒரு ஒரு கருத்து கணிப்பு மாதிரி நடத்தினாங்க. எம்ஜிஆருடைய புகழ் வந்து 2000வது வருஷம் வரை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 2025-26 வரப்போகுது. இன்னைக்கும் எம்ஜிஆரை வந்து மிக முக்கியமாக சொல்லி தான் விஜய் வந்து எலெக்ஷன் கேம்பெயினே பண்ணுறாரு தன்னுடைய பொதுக்கூட்டங்கள் எல்லாம். ஸோ இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் எம்ஜிஆருடைய புகழ் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது.